டைவர்ஸ்டு உமனோ டைவர்ஸ்டு மென்னோ ஒரு ஸ்டிக்மடைஸாக பார்க்குறாங்க. ஐயோ யூ ஆர் வெரி செல்ஃப் சென்டர்ட், நீங்கள் வந்து ஒரு செல்ஃபிஷ் உமன், இல்லைன்னு நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, ஸோ யூ கேனாட் சஸ் ஆர் நார்மலைசிங் அ டைவர்சி ஹூ கேம் ஃப்ரம் அ கப்பிளுக்கு நடுவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிரிட்டிசிசம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இன் அ வீக் ஆர் மோஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் கான்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. நீ அப்படி தான் ஒரு ஒரு பொறுப்பு கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, உங்களால் தான் இது ஆயிடுச்சு. லைக் லவ் மேரிட் கப்புள்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே they will be in that love phase, they'll mask and the reality most of the times you know what is his personality. ஒரு couple life நம்ம வெறும் love மட்டும் கிடையாது இல்லையா. Marriage is not all about love, it's more than respect, commitment and responsibility and சொல்லுவாங்க. We will usually give long distance relationships சில tips which a frequent communication is very important. ஈவன் ஃபேஸ் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசுங்க, டோன்ட் ஸ்பீக் ஆன், ஸோ தட் மூஞ்சி பார்க்கணும், ஒரு எக்ஸ்ப்ரெஷன். எமோஷனல் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை, ஈவன் குழந்தைக்கு தேவை. லைக் என்ன டீனேஜர், அடாலசன்ட், அடல்ட்ஸ், ஓல்டேஜ் எல்லாருக்கும் எமோஷனல் சப்போர்ட் தேவை. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பேர் என்னென்னா கிரே டைவர்ஸ். அந்த கிரே ஹேர் வரும்போது டிரைவர்ஸ் தட் 40s 50s வந்து வென் நீங்கள் சொல்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் they'll get it. Emotional strain will lead to emotional exhaustion. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாக விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நார்மலாக அங்கங்கே நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து செலிப்ரிட்டிஸோட லைஃப் எடுத்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து விவாகரத்தை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஏன் இப்போ விவாகரத்துங்கிற விஷயம் வந்து ரொம்ப நார்மலாக ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட உளவியல் நிபுணர் டாக்டர் பார்கவ் இணைஞ்சிருக்காரு. ஸோ டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஹலோ சார், இப்போ விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நார்மலைஸாக ஆயிட்டு இருக்கா, ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கா? இந்த நார்மலைசிங் டைவர்ஸ்ன்னு ஒரு டாபிக்மா, அது வந்து வி வில் கன்சிடர் அது வந்து ஒரு டபுள் எட்ஜட் ஸ்வர்ட் மாதிரி. ஆமாம், டைவர்ஸ்டு உமனோ டைவர்ஸ்டு மென்னோ ஒரு ஸ்டிக்மடைஸாக பார்க்குறாங்க. ஐயோ யூ ஆர் வெரி செல்ஃப் சென்டர்ட், நீங்கள் ஒரு செல்ஃபிஷ் உமன், இல்லைன்னு நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, ஸோ யூ கேனாட் சஸ். ஸோ நேச்சுரலி ஒரு பக்கம் வந்து நார்மலைசிங் அ டைவர்ஸ் ஆர் நார்மலைசிங் அ டைவர்சி ஹூ கேம் ஃப்ரம் அ பேட் மேரேஜ், அது வந்து ஓரளவுக்கு இட் இஸ் அக்செப்டபிள், நார்மலைசிங் த மேரேஜ். இதில் இன்னொரு சைடு இருக்குமா, இந்த நார்மலைசிங் வந்து பீப்புள் ஆர் தெர் இஸ் அ ரிஸ்க் வந்து இட் மைட் பி ஃபேஷனைஸ்ட். அந்த ஃபேஷனைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இஃப் யூ சி இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தா தேர் சே லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் மேரேஜஸ் எண்ட் அப் இன் டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ப்ராபப்ளி த நார்மலைசேஷன் அது வந்து ஒரு ஃபேஷனைஸ் ஆகி அது வேறு மாதிரி ஒரு டேக்ஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் அது. ஸோ நார்மலைசிங் வந்து நீங்கள் 2 டைமென்ஷன்லவும் பார்க்கணும். இட் மைட் பி ஓகே ஆர் இட் மைட் ஆல்சோ பி ரிஸ்கி. சார், இப்போது ஒரு காலத்தில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், அஃபேர்ஸில் இருக்கிறவங்களாகட்டும் ஒரு காலத்தில் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. பட் அந்த ஆண்டுகள் வந்து நகர அதுலேருந்து ஒரு விவாகரத்து பிரிவு அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு கருத்து வேறுபாடு அதுவே வந்து ஒரு பிரிவுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அது ஏன் இப்படி ஆகுது? நீங்கள் வந்து இந்தியன் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம், தேர் ஆர் சில ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து இன்னும் மேரேஜ் வந்து இட்ஸ் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் 2 பீப்புள். ஸோ இந்தியன் கான்டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா சில மோஸ்ட் காமன்லி ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா 3-4 ரீசன்ஸ். ஒன்று மிஸ்கம்யூனிகேஷன் ஆர் பூர் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, இட் மைட் பி மிஸ்கம்யூனிகேஷன், பூர் கம்யூனிகேஷன் ஆர் ஓவர் கம்யூனிகேஷன், மூணுமே. ரெண்டாவது வந்து மிஸ்மேட்ச்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் பார்த்தா லைக் 40 years பிஃபோர் 9 to 5 ஜாப், 5 மணிக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வரலாம், லைக் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு, ஒரு 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 வாட் டைம் இஸ் தேர், எந்த டைமும் என்ன டேஸ் ஒரு ஃபிக்ஸ்டாக இருந்தது. பிகாஸ் த குளோபலைசேஷன் வாஸ் நாட் தேர். பட் இப்போ அப்படி கிடையாது. யூ மீ யார் வேணாலும் இருக்கல, பட் வி ஆர் ரன்னிங் 24/7. அது ஒரு டைம் ஃப்ரேம்ஸ் கிடையாது.
இட் இஸ் அ டெய்லி ஸ்ட்ரகிள். ஸோ மிஸ்மேட்ச்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வரும். வேர் ஹஸ்பண்ட் ஹேஸ் டு பி தேர் வித் மீ, ஒய்ஃப் ஹேஸ் டு பி தேர் வித் மீ. நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ் இது பண்ணக்கூடாது. சில டைம்ஸ் அது முடியாது பை த வர்ச்சூ ஆஃப் அவர் ஜாப்ஸ். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. இந்த எவால்வ்டு டைனமிக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ்னால நேச்சுரலி ஸ்ட்ரெஸ் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வரும், உங்களுக்கு வரும், எனக்கு வரும், அண்ட் ஈவன் எவ்ரி மேரிட் கப்புள் கோஸ் த்ரூ சார். ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ரிலீஃப், ஓடிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் த தேர்ட் ரீசன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்டிமசி. நிறைய யங் மேரிட் கப்புள்ஸ் வந்து செக்ஷுவல் இன்டிமசி ஆர் எமோஷ்னல் இன்டிமசி கூட திஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். இந்தியன் கான்டெக்ஸ்டில் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆர் மேஜர். சார், இப்போ ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெயினுங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரூயின் பண்ணுற அளவுக்கு ஆபத்தான விஷயம் சார். கண்டிப்பாக எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் வந்து இட்ஸ் சைக்கலாஜிக்கல் டைமென்ஷனில் உங்களுக்கு சொல்லணும்னா, ஓகே, ஒரு டேவிட் காட்மேன் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஹீல்ஸே 95% வந்து இந்த கப்புளோட மேரேஜ் வந்து அது அப்படியே இட் வில் ஸ்டே பேக்கா ஆர் ரிஸ்க் ஆஃப் டைவர்ஸ் இருக்கான்னு 95% ஆஃப் த டைம்ஸ் ஹி இஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட் கரெக்ட்லி. அது வந்து 4 ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க ஆக்சுவலி. ஒன்று வந்து கிரிட்டிசிசம். ஒரு 2 கப்புளுக்கு நடுவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிரிட்டிசிசம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இன் அ வீக் ஆர் மோஸ்ட் ஆஃப் த வீக்ஸ் இன் அ கான்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. லுக்கிங் அதர் பார்ட்னர் இன் அ லோவர் வே, நீ அப்படி தான் ஒன்றும் இது வேஸ்ட் அந்த மாதிரி பார்க்குறேன். மூணாவது வந்து டிஃபென்சிவ்னஸ். ஒரு பொறுப்பு கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, உங்களால் தான் இது ஆயிடுச்சு, லைக் ஐ வில் பிளேம் யூ ரதர் தென் டேக்கிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபைனல் திங் வந்து ஸ்டோன் வால்லிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்ட்னர் பேசும்போது ஓகே பார்த்துக்கலாம். ஸோ எமோஷ்னலாக ரெப்ளிகேஷனு கிடையாது. இந்த 4 ஃபேக்டர்ஸ் 2 கப்புள்ஸ் நடுவில் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரீக்வெண்ட்லின்னா ரிஸ்க் ஆஃப் டைவர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் அதுதான் ஆக்சுவலி. எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் வில் லீட் டு எமோஷ்னல் எக்ஸாஷன். சார், இப்போது இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெயினுங்கிறது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து வர வாய்ப்பு இருக்குது? எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் ஆர் எமோஷ்னல் எக்ஸாஷன் ஹேப்பன்ஸ். இது வந்து அதான் எந்த ஒரு கப்புளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆர் யூனிக் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் லைஃப் ஸ்டைல், ப்ரொஃபஷன், ஃபேமிலி, என்விரான்மெண்ட். ஸோ கரெக்டாக இந்த ஃபேக்டர்ஸ் எவ்ரி கப்புள் இஸ் யூனிக். அந்த கப்புளோட என்விரான்மெண்ட் யூனிக்காக இருக்கும், ஜாப்ஸ் யூனிக்காக இருக்கும். ஸோ வென் அந்த பேலன்ஸ் வென் தே ஆர் நாட் ஏபிள் டு டெல், அதான் நான் சொல்கிறேன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே. தட் மைட் பி த ரீசன் பை திஸ் எமோஷனல் ஸ்ட்ரெயின். பட் அப்போது எமோஷனல் ஸ்ட்ரெயினில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ பிரிகிறது தவிர வந்து வேறு வழி இருக்காதா சார்? அதான் நார்மலைசிங் டைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சி, ஒரு சின்ன எனக்கு பொறுத்த வரைக்குமா எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் இந்த எவால்வ்டு சொசைட்டிலும் அது தப்பாக ரைட்டான்னு சொல்ல வரலன்னு. எவல்யூஷன் ஹஸ் ஹேப்பன். டைனமிக்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்போ மேரேஜோ லைஃப் ஸ்டைலோட டைனமிக்ஸ் டே டு டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் ஷுட் லீட் டு டைவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, தட் இஸ் அ ராங் வே. இட்ஸ் ஜஸ்ட் லைக் கிவிங் அப். ஓகே, ஸோ அதான் நான் சொன்னேன். நார்மலைசிங் டைவர்ஸ் கிடையாது. நார்மலைசிங் அ உமன் ஆர் அ மேன் ஹூ கேம் அவுட் ஆஃப் அ பேட் மேரேஜ் இஸ் ஓகே. தட் இஸ் வாட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனி கப்புள் ஹூ கம் டு அஸ் வி வில் இமீடியட்லி நாட் சே டைவர்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை டு மேக் இட் பெட்டர். அதுக்கு மீறி இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங், எக்ஸப்ஷனல் கேசஸ் நீங்கள் சொல்கிறது, டாக்டர் ஐ பீன் ஃபிசிக்கலி அப்யூஸ்ட் அண்ட் மை ஹஸ்பண்ட் அவர் வந்து நான் ஹி இஸ் ட்ரைங் டு ஹார்ம் மீ, வேறு வழி இல்லை, எக்ஸ்ட்ரீம் கேசஸ். பட் யூஸ்வலி நான் சொல்லுது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்போது ட்ரை டு ரிசால்வ் பண்ணுறது பை கப்புள் கவுன்சிலிங்கோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து பேசணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கப்புளாக 2 பேருக்கு ஏதாவது, அப்போ கூட உங்களால் அது முடியலன்னா தென் டேக்கிங் அ பெட்டர் டெசிஷன் இஸ் அ ஆப்ஷன். தவிர இம்மீடியட்டாக இம்பல்சிவாக டெசிஷன் எடுக்கக்கூடாது. சார், இப்போது இன்னொரு கேள்வி சார். இப்போ ஒரு சிலர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எமோஷ்னலி வந்து அவங்களால வந்து கனெக்ட் ஆக முடியல பார்ட்னர்ஸ்குள்ளே. அப்படிங்கிறப்போ திடீர்னு வந்து பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஸோ வந்து
அவங்க வந்து இன்னும் ஒரு புரிஞ்சுக்கவோ இல்லை வந்து அவங்க பார்ட்னர் கூட பேசவோ முயற்சி பண்றது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க நிறைய கப்பிள்ஸை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த கப்பிள்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? இந்த லவ் மேரிட் கப்புள்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே தே வில் பி இன் தட் லவ் ஃபேஸ். லவ் ஃபேஸ்னா தேல் மாஸ்க் அந்த ரியாலிட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவர் என்ன வாட் இஸ் இஸ் பர்சனாலிட்டி. ஒரு கப்புள் லைஃப் நம்ம வெறும் லவ் மட்டும் கிடையாது இல்லையாம்மா. ஃபினான்சஸ், கெரியர், ஹெல்த் எல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அங்கே தான் பிரச்சனை வரும். லவ்க்கு அப்புறம் when they get married அங்கே தான் வரும் whether I am being respected. So that's where they say marriage is not all about love, it's more than respect, commitment and responsibility ன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைமென்ஷன்ஸ் நீங்கள் பிஃபோர் ஈவன் கெட்டிங் மேரேஜ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணால் யூ கேன் பேலன்ஸ் இட் இன் அ வெரி வெல் வே. அண்ட் லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த லவ் கப்புள்ஸ் வந்து when they get into a love marriage then end up in a divorce. இதுதான் மேஜராக ரீசனாக இருக்கும். இப்போ லவ் பண்றப்போ வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல கூட இருந்துருவாங்க. பட் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதுக்கான ஒரு பெரிய வழியை வந்து வகுத்து கொடுக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? நேச்சுரலி ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க சைக்காலஜி. ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டியில் இருந்தால் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாரிட்டி வரும். பட் ஆஸ் எ இது திருப்பி அந்த ஜாப் கல்ச்சரோ அந்த எவல்யூஷன் அந்த கண்டிப்பாக லாட் ஆஃப் கப்புள்ஸில் வந்து இந்த டிஸ்டன்சிங் இஸ் பீன் ஹேப்பனிங். ஸோ ஆஸ் அ சைக்காட்ரிஸ்ட் ஐ வுட் சே ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன். வேறு வழி கிடையாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் செல்ஃப். ஸோ அங்கே வி வில் யூஸ்வலி கிவ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸ் சில டிப்ஸ். வில் சே ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஈவன் ஃபேஸ் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசுங்க. டோன்ட் ஸ்பீக் ஆன் ஸோ தட் மூஞ்சி பார்க்கணும், ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ். எமோஷ்னல் இன்டிமசிஸ் ஆர் இன் சம்டைம்ஸ் அந்த இன்டிமசி வந்து அது பிக் இஷ்யூ. நீங்கள் யூஆர் ஸ்டேயிங் 200-300 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த இன்டிமேட் எமோஷ்னல் இன்டிமசி கூட ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுங்கள். டைம் கிடச்சா ஜஸ்ட் கம் அண்ட் மீட் ஃபார் நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் 5-6 நாள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் மைட் பி half a day or 1 day. Just make sure. These are the practical solutions which we give to the young couples. But kandipa it is a risk sometimes because risk of miscommunication or lack of intimacy. அது வந்து வேற ப்ராப்ளம் வந்து it might prop up. சரி, இப்போ எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறது யங் பீப்புளுக்கு அதிகமாக தேவையா இல்லை வந்து ஒரு 50+ ப்ளஸ் மேலே இருக்காங்க அவங்களுக்கு வந்து தேவை? அண்ட் ஒரு சிலர் வந்து இப்போது அவங்க பசங்களுக்கு மேரேஜ் முடிச்சிருப்பாங்க, கிராண்ட் சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஏன் வராங்க? எமோஷனல் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. ஈவன் குழந்தைக்கு தேவை. லைக் டீனேஜர், அடாலசென்ட், அடல்ட்ஸ், ஓல்டேஜ் எல்லாருக்கும் எமோஷனல் சப்போர்ட் தேவை. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பேர் என்னென்னா கிரே டைவர்ஸ். அந்த கிரே ஹேர் வரும்போது டிரைவர்ஸ் தட் 40s 50sல வந்து வென் நீங்கள் சொல்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேல் கெட் இன். ஸோ யூஜுவலி இது வெறும் எமோஷ்னல் சப்போர்ட் மட்டும் கிடையாதுமா. ஆஸ் ஐ செட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா இந்த கனெக்ஷன் பிட்வீன் தெம். சில்ட்ரன் இத்தனை வருஷம் எதுக்கு நீங்கள் லைக் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் they'll say சில்ட்ரன் தான் மெயின். இப்போ வந்து அந்த சில்ட்ரனோட இது முடிஞ்சு. ஸோ வி டோன்ட் ஃபீல் கனெக்டட் எனி. ஸோ செகண்ட் ரீசன் வந்து அதர் ரீசன் ஃபார் எமோஷ்னல் டிஸ்கனெக்டட்னஸ் ஏஜ் கூட இருக்கலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் சில ஸ்டடீஸ் தே சே த லேக் ஆஃப் இன்டிமசி செக்ஷுவல் லைஃப் கூட இருக்கலாம். ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் சில. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்தியன் கான்டெக்ஸ்டில் வந்து லைக் ஃபோர்ஸ்டு மேரேஜஸ் இந்த early. ஸோ எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கும். பட் அது ஒரு நார்மாக வந்து எனக்கு வந்து 20 வயசில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு டாக்டர், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டோன்ட் ஃபீல் தட் மிஸ்மேட்ச் பிட்வீன் யுவர் பர்சனாலிட்டிஸ் கூட இருக்கலாம். பட் obliged to be in marriage. ஸோ இதில் ஒரு பல காரணங்கள். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஏன் இப்போ வந்து டிவோர்ஸை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு இருக்க ஒரு 2 பக்கத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் முக்கியமாக வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் வந்து ஏன் எதனால் வருது அப்படிங்கிற விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.